ஆர்எஸ்எஸ்ல இருந்துக்குன்னு நீங்கள் அரசியலில் வரக்கூடாது, அது அவங்களுடைய கொள்கை. சரியா? ஸோ நீங்கள் அரசியல் கட்சியில் போகணும்னா யூ ஜாயின் பிஜேபி, நீங்கள் சேவை செய்யணும்னா யூ பி இன் ஆர்எஸ்எஸ். இந்த பேப்பர் லீக் எதிராக அவங்க பேசும்போது தாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து லாரியாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இவங்களை தாக்கக்கூடிய முயற்சி அங்கே எடுத்திருக்காரு. இங்கே வந்து பிஜேபியோடைய கொள்கையும் கிடையாது, ஆர்எஸ்எஸோடைய கொள்கையும் கிடையாது. இது வந்து ஒரு க்ரானிக் கேபிட்டலிசத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதானி கொள்கையாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிஜேபிக்கு 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன், எனக்கு 10 கோடி ரூபாய்க்கான டெண்டர் கிடைக்கும். ரோட்டு தரம் ஏன் சார் குறைஞ்சது? நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, யார் பிஜேபிக்கு நிதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் போகும். தைரியத்தை பாருங்க, ஒரு கிராமத்தில் உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் இறந்து போயிட்டதாக அங்கே நோட்டீஸ் ஒட்டப்படுது, எந்த விதமான பயமும் இல்லை. அதுக்கு ராகுல் வந்து ட்வீட் போட்டார், எந்த பயமும் இல்லை. சந்திரபாபு நாயுடு கடந்த 11 மாதங்களாக he is blackmailing மோடி and ஷா. he writes a letter, எனக்கு இவ்வளவு நிதி வேணும், அடுத்த நிமிஷம் அந்த நிதி போய் சேரும். ஸ்பெஷல் ஸ்டோன் ஸ்கீம். அக்னி பரீட்சை மோடிக்கு, அந்த அக்னி பரீட்சை இதில் வந்து ஒரு வெற்றி பெறலைன்னு வச்சுக்கோங்க, நவம்பர் மந்த் கவர்மெண்ட் will collapse or there will be a major change in BJP. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பீகார் தொடர்பான பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், அங்கு 2 மாதத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது குறித்தும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் ராகுல் ரூஸ்டர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா பீகாரை பற்றி நிறைய பேசிகிட்டே தான் இருக்கும். அங்கே நடக்கிற பல்வேறு விதமான நிகழ்வுகள், அதில் வந்து ஒவ்வொரு நாள்களும் வந்து அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. 2 மாதம் தேர்தல் நடக்க போகுது. இது எந்த கட்சிக்கு வந்து விஷ பரீட்சை, எந்த கட்சிக்கு அக்னி பரீட்சை, எந்த அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பல பரீட்சை? அது பாஜக, பிஜேபி எப்படி சொல்கிறீங்க? இது வந்து டூ அண்ட் டை சிச்சுவேஷனில் இப்போ நரேந்திர மோடி இருக்கிறார். அவருக்கு 4 புறத்துல இருந்தும் வரக்கூடிய அழுத்தம். ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் தரப்பில் இருந்து வரக்கூடிய அழுத்தம், 2வது உள்கட்சியில் இருக்கக்கூடிய டாக்கூர்ஸ் அண்ட் பிராமன்ஸ், அவங்களுடைய ஒரு தனி அணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிதின் கட்கரி டு யோகி ஆதித்யநாத் டு இந்த மாதிரி ஏராளமான நபர்கள், ஸ்பெஷலி நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷாவால் ஒதுக்கப்பட்ட நபர்கள். ரைட், ஒரு டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா சொல்கிற விஷயத்திற்கு யாருமே மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அந்த சிச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு. பிகாஸ் யாருமே அடக்குமுறையில் இருக்க விரும்பலை. ஒரு தொண்டர் வந்து 25, 30, 40 வருஷமாக கட்சியில் இருக்கிறாரு, அவருக்கு மினிஸ்ட்ரியை விட்டுருங்க, எம்பி சீட் கூட நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. யாரோ ஒரு நபர் இப்போ கட்சியில் வந்து சேர்ந்த நபருக்கு வந்து சிஎம் பதவி, ரைட், இன்னொரு கட்சியிலேருந்து தாவி இந்த கட்சிக்கு வந்த நபர்களுக்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி பதவி, ரைட். ஸோ இது எல்லாமே கட்சியிலேருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்புகள். இப்போது நரேந்திர மோடி ஹாவ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். பேக் ஃபுட்டில் இருக்கிறார் பயங்கரமாக. அவங்க சொல்கிற விஷயம் என்ன, சாமானியம் கூட இங்கே தான் வந்து உயர்ந்த பதவியை அடைய முடியும், ஒரு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சாமானியர் அடைய முடியும்னா அந்த சாமானியர் அங்கே வந்து என்ன சாதிச்சிருக்காரு, ரைட். இப்போது ஹேமந்த் பிஸ்வ சர்மா காங்கிரஸில் இருக்கும்போது கரப்ஷன் பண்ணிட்டு இருந்தார், ஊழல் பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு எதிராக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. இங்கே வந்துட்டார் பிஜேபியில், அவரை பற்றி பேசணும்னு நிறுத்திட்டீங்க, அவருக்கு வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டீங்க. வாட் ஹேமந்த் பிஸ்வ சர்மா இஸ் டூயிங் இஸ், அவர் ஹிந்து முஸ்லீம்ங்கிற லைனை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஜஸ்ட் டூயிங் ஃபேவர்ஸ் ஃபார் அடானி, ரைட். அடானிக்கு 3000 ஏக்கர் நிலம், 4000 ஏக்கர் நிலம், இந்த போர்ட் அந்த போர்ட், அது இது, எவ்ரிதிங் இஸ் கோயிங் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், ரைட். மக்களுக்கு ஹேமந்த் பிஸ்வ சர்மா அசம்க்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மக்கள் மறுபடியும் ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா கிடையாது. அதே மாதிரி தான் தாமி. இன்னைக்கு உத்தராகண்டில் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு சீஃப் மினிஸ்டருடைய வேலை என்ன, அந்த மாணவர்களை போய் சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணும்.
சரியா? உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம், இந்த மாதிரி பேப்பர் லீக் நடக்காதபடி நாங்கள் பார்த்துக்குறோம். பேப்பர் லீக் ஒரு முறை நடக்குதா? இல்லை. ரயில்வே எலெக்ஷனாக இருக்கட்டும், போலீஸ் எலெக்ஷனாக ரயில்வே ஜாபாக இருக்கட்டும், போலீஸ் ஜாபாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ஜாபாக இருக்கட்டும், எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பேப்பர் லீக் நடக்குது. இந்த பேப்பர் லீக் எதிராக அவங்க பேசும்போது தாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து லாரியாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இவங்களை தாக்கக்கூடிய முயற்சி அங்கே எடுத்திருக்காரு. இஸ் திஸ் வாட் அ சீஃப் மினிஸ்டர் வில் டூ? சாமானியர் இல்லை, சாமானியருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த மிகப்பெரிய வாய்ப்பு டெல்லியில் உட்காந்துட்டு என்ன உங்களுக்கு உத்தரவு வருதோ அதை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும்தான். இஃப் திஸ் இஸ் வாட் பிஜேபி வாஸ், ஐம் சாரி. பிஜேபி ஒரு ஆர்கனைஸ்ட் முறையில் வெளிவந்த கட்சி, ரைட்? பிஜேபி உருவான கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும், ரைட்? ஆர்எஸ்எஸ்லேருந்து நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வெளியில் போகணும். நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்க முடியாது, பிஜேபியில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அது மாதிரி வெளிவந்த நபர்கள் தான் அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி மாதிரியான ஆட்கள். எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பேக் இருந்தால் போதும். ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மெம்பர்ஷிப்பை எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்த நபர்கள். ஆர்எஸ்எஸ்ல இருந்துக்குன்னு நீங்கள் அரசியலில் வரக்கூடாது, அது அவர்களுடைய கொள்கை, சரியா? ஸோ நீங்கள் அரசியல் கட்சியில் போகணும்னா யூ ஜாயின் பிஜேபி, நீங்கள் சேவை செய்யணும்னா யூ பி இன் ஆர்எஸ்எஸ். இதே பிஜேபி தான் ஸ்வதேஷிங்கிற ஒரு எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வரும்போது அதை எதிர்த்தாங்க, ரைட்? வாஜ்பாய் வாண்டட் டு பிரிங் எஃப்டிஐ. இது வந்து வாஜ்பாய் காலகட்டத்திலே வந்தது. அண்ட் ஆர்எஸ்எஸ் செட் நோ, வி நீட் டு ப்ரமோட் ஸ்வதேஷி. அதை தான் இப்போ கொஞ்சம் மாடர்ன் பேரில் நரேந்திர மோடி ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிற பேரில் கொண்டுட்டு வந்திருக்காரு, மேக் இன் இண்டியாங்கிற பேரில் கொண்டுட்டு வந்திருக்காரு. பட் அது கிரவுண்டில் வந்துச்சா, இம்ப்ளிமெண்ட் ஆனதா? கிடையாது, ரைட்? ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய கொள்கையை ரொம்பவே கிளியராக எடுத்து வைப்பாங்க. பிஜேபி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கே வந்து பிஜேபியோடைய கொள்கையும் கிடையாது, ஆர்எஸ்எஸோடைய கொள்கையும் கிடையாது. இது வந்து ஒரு க்ரானிக் கேபிட்டலிசத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதானி கொள்கையாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அடானி மட்டும் இல்லை இங்கே. இட் இஸ் நாட் ஓன்லி அடானி, there are so many other people. Adani and Ambani நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் பிகாஸ் they have been the largest, அவங்களுக்கு தான் நிறைய கிடைச்சிருக்கு, அதனால் பேசுகிறோம். பட் யூ கோ டு குஜராத், யூ கோ டு மகாராஷ்டிரா, சின்ன இன்னைக்கு நீங்கள் ரொம்ப இது வந்து ஆதாரபூர்வமாக நான் எடுத்து வைக்க முடியும், ரைட்? நான் பிஜேபிக்கு 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன், எனக்கு 10 கோடி ரூபாய்க்கான டெண்டர் கிடைக்கும். யூ பே 1 crore, you will get 10 crore का டெண்டர், ரோட் கான்ட்ராக்ட் அதுன்னு கிடைக்கும். அதில் 1 கோடி ரூபா பிஜேபி கொடுத்துட்டோம், 30% 40% வந்து மற்ற பியூரோக்ரேட்ஸ்லேருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5 கோடி ரூபாயில் நானும் பணம் சம்பாதிக்கணும், ரைட்? ஸோ அதில் வந்து நான் பாதி வச்சுருப்பேன் கான்ட்ராக்டர், 2.5 கோடி ரூபாயில் அந்த ரோட்டை போட்டு முடிச்சிருவேன். ரோட்டு தரம் ஏன் சார் குறைஞ்சது? This is what the base problem is. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, யார் பிஜேபிக்கு நிதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் போகும், நேரடியாக ப்ராஜெக்ட் போகாது. இப்போது சமீபத்தில் ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். பாபா ராம்தேவ், ரைட்? பாபா ராம்தேவருக்கு ஒரு 140 ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு மசூரியில். அந்த நிலத்தை ரீடெவலப் பண்ணி ஒரு ரொம்ப பழைய ஒரு பங்களோ, அது வந்து டூரிசத்திற்காக அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. 28 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை ரெனோவேட் பண்ணி அதுக்கு ஒரு டெண்டர் கொடுக்கப்படுது. டெண்டரில் வந்து 3 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 3 பேரையும் பார்த்தீங்கன்னா பாபா ராம்தேவோடைய ஆச்சாரிய பாலகிருஷ்ணனுடைய கம்பெனி, 3மே, ரைட்? அப்போ அதில் ஒரு டெண்டர் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டெண்டர், இந்த விஷயம் வெளியில் வந்த உடனே அவருக்கு கையில் கொடுத்த டெண்டர் நீங்கள் கிழிச்சு தூக்கி போட்டுடணும், புதிய டெண்டர் வரணும். சரி, எவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய். நீங்கள் செலவு செஞ்சது எவ்வளோ? 28 கோடி ரூபாய். அந்த அசல் கூட நீங்கள் வாங்கலை. 15 வருஷத்தில் 15 கோடி ரூபாய் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. டெண்டருங்கிறது வந்து வெளிப்படைத்தன்மையாக தானே இருக்கும். அதான் நான் சொல்கிறேனே, 3 பேர் அங்கே விதிகளுக்கு உட்பட்டு தானே நடத்திருப்பாங்க. எஸ், இல்லை இப்போது அடானி விஷயத்துக்கு நான் உங்களுக்கு வர்றேன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அடானிக்கு 6 ஏர்போர்ட் கொடுக்கப்பட்டது, சரியா? இந்த 6 ஏர்போர்ட்டில் இருந்த ரூல் என்ன? யார் இந்த ஏர்போர்ட்டை
நடத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2, பர் பேசஞ்சர் சார்ஜ்னு ஒன்று இருக்கும். ஒரு பேசஞ்சருக்கு இவ்வளோ, எல்லாத்துக்கும் குறைவாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம்னு இருக்கும். இங்கே வந்து GMMR, அப்புறம் கேரளா கவர்மெண்ட் அண்ட் அடானி 3 பேரும் அந்த டெண்டரில் வர்றாங்க. GMMR என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 38 ரூபாயில் நாங்கள் பர் பேசஞ்சருக்கு சர்வீஸ் பண்ணுவோம். கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய ஸ்டேட், எங்களுடைய ப்ராப்பர்ட்டி 65 ரூபாயில் நாங்கள் பண்ணுறோம்ங்கிறாங்க. அடானி சேஸ் 165 rupees பர் பேசஞ்சர். டெண்டர் யாருக்கு போயிருக்கணும் நீங்களே சொல்லுங்கள். குறைவாக போட்ட அவங்களுக்கு தானே போகணும். இட் வென்ட் டு அடானி. கொட்டேஷன் யாரும் கம்மியாக கேட்குறாங்களோ அவங்க தான் இட் வென்ட் டு அடானி. அடானிக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கிடையாது. GMMRக்கு இருக்கா? இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டுக்கு இருக்கா? இருக்குது. தென் ஹவ் அடானி? ரைட், விதிமுறைகள் மீறப்படுகிறது. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் இப்போது பத்ரிநாத்தில் நடக்குது. கேதார்நாத்தில் அந்த வயர் கேபிள் ட்ராலி பண்ணுறீங்க நீங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது இப்போ ஒரு 35-40 நிமிஷத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 4800 கோடி ரூபாய். அதுக்கும் இதே விதிமுறை தான். யாருக்கு அந்த கேபிள் ட்ராலி பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த கம்பெனிக்கு தான் கிடைக்கும்னு. அடானி நெவர் டிட் தட். அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எப்படி போனது? டேக் அனில் அம்பானி. ரஃபால் டீலும் போது ரைட் 48 கோடி ரூபாய்க்கான நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கான ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்னு. இன்னொரு கம்பெனி யார்? HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ஏன் அவங்களுக்கு போகலை? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இஸ் கவர்மெண்ட் திஸ் திங்கில். கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு கொடுக்காம எதுவுமே செய்யாத ஒரு நபர், சைக்கிள் டயர் கூட செய்யலை அனில் அம்பானி, எப்படி கொடுத்தீங்க? தீஸ் ஆர் த கொஸ்டின், ரைட்? அதே மாதிரி தான் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ்களுமே. சோசியல் ஜஸ்டிஸ், தமிழ்நாடு, பீகார், இரண்டுமே 2 கண்களாகவே இருக்கின்றன. அதில் பீகார் கொஞ்சம் அட்வான்டேஜாகவே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கான வந்து முதல் அந்த விதைகளை போட்டது சமாஜ்வாத் வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ், இங்கே எப்படி திராவிடியன்ஸ், கர்பூரி தாக்கூர்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதோடைய விஷயங்கள்லாம் பேசுறது காரணம்னா அதோடைய அவர் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் பேசப்பட்டது. இந்த எலெக்ஷனில் வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும்? எங்கேயுமே இல்லை. கிராமப்புறத்தில் இன்னமும் அது பேசப்பட்டு தான் வருது. நோ, கிராம மக்கள்கிட்ட ஒரு பயத்தை உருவாக்கிட்டீங்க, ரைட்? அந்த பயம் என்னன்னா, என்னோட ஓட்டு இருக்கா இல்லையாங்கிற கேள்வியிலே அவங்க இருக்கிறாங்க. அந்த குழப்பத்திலே இருக்கிறாங்க. கடந்த 2-3 மாதமாக அங்கே என்ன நடக்குது? ஓட் சோரி, அதை விட்டுருங்க. பட் என்னுடைய ஓட்டு இருக்குமா இல்லையா, என்னுடைய அடையாளம் இருக்குமா இல்லையாங்கிற பயத்திலேயே அங்களோட கிராம மக்கள் இருக்கிறாங்க, ரைட்? தெர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ரெட் மைக், யூனோ, சௌரப் சுக்லா, என்னோட NDTVயில் இருந்த பையன், தனியாக இப்போ பண்ணிட்டுருக்காப்புல. ஹி வெண்ட் டு அ வில்லேஜ் இன் பீகார். அந்த கிராமத்தில் ஏராளமான பெயர்களை நீக்கியிருந்தாங்க. அந்த பையன் போன நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பெண்கள் இறந்து போயிட்டதாக வருது. அவங்களுடைய பேர் அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் அப்படியே ஒட்டி இருக்கு. அங்கே வந்து பேர் படித்து பார்க்கும்போது இவங்களும் இறந்துட்டாங்க, எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்டெல்லாம் ஒட்டி இருக்காங்க. அங்கே போய் தைரியத்தை பாருங்கள். ஒரு கிராமத்தில் உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் இறந்து போயிட்டதாக அங்கே நோட்டீஸ் ஒட்டப்படுது. எந்த விதமான பயமும் இல்லை. அதுக்கு ராகுல் காந்தி ட்வீட் போட்டார், எந்த பயமும் இல்லை, ரைட்? ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டை திருடிட்டு ஓட்டை டிலீட் பண்ணதுக்கப்புறம் கூட தைரியமாக ஆமாம் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் உயிரோடு தான் இருக்கங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நவ் தே வில் கோ டு டிஃப்ரெண்ட் பீப்புள். எங்கே போவாங்கன்னா நேராக அதே BLO கிட்ட போவாங்க. BLO வில் அட்மிட் ஹிஸ் மிஸ்டேக்? நோ. அதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த ஆதார் கார்டுக்கு அப்புறம் தே சேட் நீங்கள் யார்கிட்டையும் போக தேவையில்லை, மொபைல் ஃபோன்லேருந்து பண்ணலாம். சார், அகேன் த ப்ராப்ளம் இஸ் அவங்கள்ட்ட மொபைல் ஃபோன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல் ஃபோன் இருந்தால் கூட டச் ஃபோன் இருக்கா? டச் ஃபோன் இருந்தால் கூட அவங்களால அந்த ஃபார்ம் நிரப்ப முடியுமா? எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, ரைட்? இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய டெலிவிஷனில் வரக்கூடிய இல்லை வீடியோ வழியாக வரக்கூடிய விஷயங்கள் இல்லை. அங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டி, கிரவுண்ட் பிரச்சனைகளே வேறு. ராகுல் காந்தி இந்த இடத்துல ரேலிஸ் நடத்திட்டு இருந்தாரோ அங்கேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஃபுல்லாக ஃப்ளட், கிராமமே காணும், வீடுகள் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது.
And as a leader of opposition, he should taken a boat and gone and met those people. That is what he should have done. இல்ல நாங்க போட் சோரி பண்ணிட்டு இருக்கோம். நரேந்திர மோடி போனாரு, அமித்ஷா போனாரு. Did he go? No. நீங்க தானே பவர்ல இருக்கீங்க, நீ தானே ரூல்ல இருக்க. நிதிஷ்குமார், you being a chief minister, எனக்கு ஒரு படத்தை காட்டுங்க. Just one simple photo that நிதிஷ்குமார் அந்த கிராமங்களில் போனாரு, போட்டில் உட்காந்துருந்தாரு, கீழே இறங்கி பார்த்தாரு. So how do you think those voters will come and vote for you? ஃபுல்லாக தண்ணியில் முழுகிட்டு இருக்கு கிராமங்க. அப்போ அந்த இடத்துல எந்த அரசியல்வாதியுமே போகலையே. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் உட்காந்துட்டு நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க, உங்களுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டருடைய சர்டிஃபிகேட் இல்லை. எஸ், தட் இஸ் அன் இஷ்யூ, யூ ஹாவ் டு ரேஸ் இட் அப். பட் வாட் அபவுட் த பீப்புள்? கருத்து கணிப்பில் அவர்களுடைய கட்சிக்கு 2 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார்? பிரசாந்த் கிஷோர் வில் டெஃபினெட்லி அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை கட் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்பார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் நினைவு வகுப்பாளராக இருந்தார். இப்போ வந்து ஒரு பார்ட்டி லீடராக வந்து அங்கே போட்டிடுறாரு. ஜன் சுராஜ் பார்ட்டியோட லீடராக போட்டிடுறாரு. எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி அதில் வாக்கு? அது அதில் தப்பே இல்லையே. இல்லை, அது வென் இந்தியா கேன் யாரோட டெமோக்ரஸியில் யாரோட கட்சி ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் ஜெயிலில் இருந்துட்டு எலெக்ஷனில் நின்ற நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதான் கேட்குறேன். See, he will not create major impact, but he is in a stage where he is pinpointing issues, right? மக்களோட issuesகளை எடுத்து வைக்கிறார், பாராட்டணும், right? But will he come to power? Will he win elections? No, right? அந்த அதில் அங்கே இல்லை. அங்கே பீகாரோடைய அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அரசியல் கட்சி, பிரதான அரசியல் கட்சி. ஒன்று வந்து ஆர்ஜேடி, இன்னொன்று வந்து ஜேடி. பிஜேபி வந்து எப்போவுமே 2த்துக்கும் பேஸ் வந்து ஜனதாதள். ஆமாம். ஸோ 2மே பிரிஞ்சு வந்தது. இப்படி தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கும். ஸோ கொள்கை, டிஎம்கேவுடைய கொள்கை, ஏடிஎம்கேவுடைய கொள்கை, அதுவும் திராவிட கொள்கையாக தான் வெளியில் வந்து ஜனதாதள் வந்து பிரிஞ்சு வந்தது தான் உங்களுக்கு. ஆமாம். இன்னைக்கு டிஎம்கேவுடைய இணைப்பு பிஜேபி பக்கம் இருக்கும்போது எதிர்க்கிறாங்க, ரைட்? அதே மாதிரி தான் ஜேடியோட இணைப்பு பிஜேபியோட இருக்கும்போது அதை ஆக்செப்ட் பண்ணி இத்தனை வருஷமாக அங்கே அரசாங்கம் நடத்தி எதுவுமே நீங்கள் செய்யலைங்கிற கேள்வி அங்கே வருது. தமிழ்நாட்டிலேயே ஏடிஎம்கே பிஜேபி இணைப்பதற்கு முதல் முயற்சி எடுத்ததே வந்து ஜனதாதள் தான். இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? சரி சார், நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் போடுறோம், பிஜேபிக்கு அண்ட் ஏடிஎம்கேக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். பட் வாட் அபவுட் அதர் ஸ்டேட்ஸ் வேர் யூ ஆர் ஆல்ரெடி ரூலிங்? ரிசல்ட் என்ன? பிஜேபி மத்தியில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கோயிலேஷன் கவர்மெண்ட்டில் இருக்குது. இன்றைக்கி பீகாரில் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் தானே இந்த ஸ்டேட் இருந்திருக்கணும். ஏன் இல்லை? ஏன் அங்கே பள்ளிக்கூடங்கள் வரல? ஏன் அங்கே மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை? ரோடு வசதிகள் ஏன் வரல? கரெக்ட். ஸோ வை ஷுட் ஐ வோட் ஃபார் யூ? ஆனால் ஒரு விஷயத்தை வந்து பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தார். ஆனால் பல்வேறு விதமான காரணங்களால் அது முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி அந்த விஷயம் பேசப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து மது விலக்கு, அதாவது பார்த்திங்கன்னா பூரண மது விலக்கு, அதுக்கான விதைகளை வந்து நிதிஷ்குமார் எடுத்தார். அதுலேயும் வந்து பல்வேறு தடைகள் வந்து இதனால் அவரால் பண்ண முடியல. என்ன உண்மையை சொல்லுங்கள். நிதிஷ்குமாருடைய அவருடைய ஸ்டேச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, he has been a very clean person. நிதிஷ்குமாருடைய சமாஜ்வாதி தாட் ப்ராசஸ் அது ஒரு பக்கம் இருந்தது. 2வது, அவருக்கு வந்து ஒரு நிரந்தரமாக நான் தான் இருக்கணுங்கிற ஒரு ஆசையினால தான் பல விஷயங்கள் கெட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே எடுக்கப்பட்டது. when தேஜஸ்வி யாதவ் and நிதிஷ்குமார் were together. அங்கே என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, again I would say காங்கிரஸ் had done the mistake. இன்னைக்கு இந்தியா அலைன்ஸ்னு உருவாக்கி இருக்குன்னா அதுக்கான ஒரே நபர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருடைய ஆசை என்னன்னா, ஐ வாண்ட் டு பி த நெக்ஸ்ட் சீஃப் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவர் கடந்த முறை அதான பிரச்சனை பண்ணாம பிரைம் மினிஸ்டரா இல்லைன்னா கூட ஐ வாண்ட் டு பிகம் த கோஆர்டினேட்டர் ஆஃப் இந்தியா அலைன்ஸ். சரியா? அவர் தான் இங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு மாநிலமாக போய் பேசி மம்தா பானர்ஜியை கொண்டுட்டு வந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டுட்டு வந்தது, சந்திரபாபு நாயுடுவை கொண்டுட்டு வந்தது, ஒருங்கிணைச்சது அவர் தான். அது எந்த வித மாற்று கருத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 3 தலைவர்கள், பிரதானமான 4 தலைவர்கள், அதில் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி அண்ட்
அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த 4 பேரில் everyone was like favoring Nitish Kumar. Nitish Kumar said, you take prime ministership, I don't care, but I want to be the leader of this India Alliance. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது 4வது இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில் மம்தா பானர்ஜி கலந்துக்கல, சந்திரபாபு நாயுடு வரல, அங்கேருந்து இப்போ உடைஞ்சாங்க. நாங்கள் இணைச்ச ஒரு விஷயத்தை திடீர்னு காங்கிரஸ் வந்து பூந்துருச்சு, காங்கிரஸ் had taken the entire controlங்கிற விஷயம். 2வது ரிசல்ட் 2024 லோக்சபா ரிசல்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் had performed little better. 100 seats காங்கிரஸ்க்கு வந்ததுனால நாங்கள் அதிகமாக இருக்கோம், நாங்கள் எடுத்துப்போம். ஸோ now நிதிஷ்குமார் நியூ இதுக்கு மேலே வயசும் ஆயிடுச்சு, 2வது இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஸோ பெட்டர் எதிரிகாலே விழுந்துடலாம்னு போய் மறுபடியும் அங்கே போய் சேர்ந்துட்டார். அதே தான் சந்திரபாபு நாயுடும் பண்ணிட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடு கடந்த 11 மாதங்களாக he is blackmailing Modi and Shah. He writes a letter, எனக்கு இவ்வளோ நிதி வேணும், அடுத்த நிமிஷம் அந்த நிதி போய் சேரும், ஸ்பெஷல் ஸ்டோன் ஸ்கீம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரோடைய ஒவ்வொரு முடிவுகளும் இதுக்கு மேலே நிதிஷ்குமாரால் எடுக்கப்படலை. இது வந்து நேரடியாக பிஜேபி தான் எடுத்துகிட்ருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நடத்துறது யாருன்னா பிஜேபி. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 12 பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட, அவ்வளோதான். 12ல் 6 பேர் உடஞ்சிருவாங்க, 6 பேர் பிஜேபியில் போய் சேர்ந்துருவாங்க. திஸ் இஸ் வாட் அண்ட் ஜேடியூ வில் பி கொலாப்ஸ்ட். யாருமே ஜேடியூ எடுத்து நடத்துறதுக்கு கிடையாது. அங்கே நிதிஷ்குமாரோடைய மகன் ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். வேறு யார் செகண்ட் லீடர்ஷிப் யாருமே கிடையாது. ஸோ த நெக்ஸ்ட் மேஜர் சமாஜ்வாதி பார்ட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமாஜ்வாதி கொள்கை இருக்கக்கூடிய கட்சின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி. ஸோ தெர் இஸ் நோ ஆப்ஷன் லெஃப்ட் நவ். நாளைக்கு ஆர்ஜேடி ஊழல் பண்ணும்போது ஆர்ஜேடிக்கு எதிராக யார் நிற்பாங்கன்னா பிஜேபி வந்து நிற்பாங்க. ஆனால் என்டிஏல வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சிராக் பாஸ்வானும் அந்த சீட் ஷேரிங் பிரச்சனை. சிராக் பாஸ்வான் அந்த தலித் ஓட்ஸ் ஃபுல்லாக அது கவர் பண்ணுறாரு. சிராக் பாஸ்வான் அது ஒரு ஸோ சிராக் பாஸ்வானை பொறுத்தவரையில் அகேன் ஹீ இஸ் நாட் ஹாப்பி. பட் எதுக்கு இருக்கிறாருங்கன்னா பிகாஸ் ஹி காட் சம் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். சிராக் பாஸ்வான் நிறைய இடங்களில் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார், வெளிப்படையாக தெரிவிக்கிறார். ரைட். இப்போ அங்கே என்ன பிரச்சனை? அங்கே வந்து எனக்கு இத்தனை சீட் வேணும்னு சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வருது. சீட் ஷேரிங் அவரை நீங்கள் சமாதானப்படுத்தலைன்னா வாட் வில் ஹி டூ? ஹி வில் கம் அவுட் ஆஃப் இட். ஆனால் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அந்த ஃபவுண்டேஷன் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய ஃபவுண்டேஷன் இஸ் ஜீரோ. ராம்விலாஸ் பாஸ்வான் வாஸ் ஆல்சோ இவங்கெல்லாம் எப்படின்னா சீசனல் பாலிட்டிஷியன்ஸ். எந்த பக்கம் காற்றடிக்கிறது அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. ரைட். ராம்விலாஸ் பாஸ்வான் had done this entire life. தன்னுடைய முழு வாழ்க்கையும் அவர் இப்படி தான் பண்ணார். இந்த பக்கம் அலை வந்துச்சுன்னா அந்த பக்கம் திரும்பி வருவார், எந்த பக்கம் அலை இருக்கோ அந்த பக்கம் திரும்பி வருவார், இந்த கட்சி விட்டுட்டு அந்த கட்சிக்கு போயிடுவார், அந்த கட்சி விட்டுட்டு இந்த கட்சிக்கு போயிடுவார். ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு நிதிஷ்குமார் போல தான் அவரும். நிதிஷ்குமார் இஸ் எக்ஸ்ட்ரீம். ராம்விலாஸ் பாஸ்வான் வாஸ் ஆல்சோ த சேம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு சிராக் பாஸ்வான். Chirag Paswan is clearly seeing the dip of Modi's era. Chirag Paswan, இங்கே ஜெயந்த் சௌத்ரி ஹரியானாவில், இவங்க எல்லாருமே they will come out in couple of month. And this is இது வந்து அக்னி பரீட்சை மோடிக்கு. அந்த அக்னி பரீட்சை இதில் வந்து அவர் வெற்றி பெறலைன்னு வச்சுக்கோங்க, நவம்பர் மந்த் government will collapse. You can write and keep it. November month government will collapse or there will be major change in BJP leadership. Collapse ஆகலைனா கூட லீடர்ஷிப்பில் பெரிய மாற்றம் இருக்கும். சந்திரபாபு நாயுடு will not go back. சந்திரபாபு நாயுடு கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்துருச்சு, என்கிட்ட எத்தனை மாதங்கள் வரை நான் இட்ஸ் லைக் ஏடிஎம் நவ். பிஜேபி வந்து ஏடிஎம், அங்கேருந்து ஒரு லெட்டர் போடுறது, பின்னடிக்கிறது, பணம் வருது. என்னைக்கு இவங்க பணம் கொடுக்குறது நிறுத்துறாங்களோ சந்திரபாபு நாயுடு will come out. Right. Nitish Kumar will automatically go in the next 2 months. அதுக்கப்புறம் பெருசாக யாரும் 2 பேருமே சமயம் பார்த்து தான் இருக்கிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் யார் இருக்கா? யாருமே இல்லை. ஷிண்டே அணி தே ஆர் நாட் வெரி ஹாப்பி பிகாஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்த நபரை வந்து நீங்கள் டிப்யூட்டி சீஃப் மாற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் பாருங்கள், அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி. ஒரு ரோடை திறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஷிண்டே குரூப் போய் ரிப்பன் கட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போய் பிஜேபி போய் ரிப்பன் கட் பண்ணுது அதே ரோட்டை, அதுக்குள்ளே போட்டி. ஸோ தே ஆர் நாட் எவ்ரி திங் இஸ் நாட் க்ரீன்
when you get into it. பீகாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த வாக்கு வங்கிகளை ஒரு கட்சியிலும் போட்டுப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குருமியின வாக்குகள் இருக்குல்ல, அந்த குருமியின ஓட்ஸை வந்து குறி வைக்கக்கூடிய கட்சிகள், அதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் நிற்கிறது யார்? நிதிஷ்குமார் நிற்கிறாரா, இல்லை வந்து ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ்? இல்லை, கடந்த முறை பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் குதி வச்சு நிதிஷ்குமார் இருந்தார். நிதிஷ்குமார்லேருந்து அந்த நம்பிக்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாகவே லைக் பெண்டுலம்ஸ். அந்த பெண்டுலம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் வெற்றி பெறுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த பெண்டுலம் வந்து த யங்ஸ்டர்ஸ், த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் தேஜஸ்வி யாதவ், ரைட்? நாட் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் வந்து ஒரு ஓல்ட் லெத்தார்ஜிக், யூனோ, இதுக்கு மேலே அவரால் சாசனம் அதற்கான அந்த அறிகுறி தான் வந்து அந்த ரேலி டைமில் கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஆனால் எதனால வந்து உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் மீதுலேருந்து அந்த குருமியின மக்களுடைய நம்பிக்கையை எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேஜஸ்வி பக்கம் வந்தது? இது கொஞ்சம் கொஞ்சமாக வரல. இது வந்து போன எலெக்ஷன்லேயே தெரிஞ்சது தான். லாஸ்ட் எலெக்ஷனில் தேஜஸ்வி யாதவுக்கும் நிதிஷ்குமாரோடைய ஓட் ஷேரும் ரொம்பவே மைன்யூட்டான வித்தியாசம் தான். அப்போவே தெரிஞ்ச விஷயம்தான் இது. நடுவில் பிஜேபி வந்து அந்த ஆட்சியை கலைச்சு தன்னுடைய ஆட்சியை கொண்டுட்டு வந்தது வேற. பட் தேஜஸ்வி யாதவ் being a யங் லீடர், லாலு பிரசாத் யாதவுடைய அதெல்லாம் இருக்குது. யூனோ, அவர் எவ்வளோ ஊழல் செஞ்சுருந்தா கூட ஒரு சில இடங்களில் வந்து அவர் விட்டு கொடுக்காத வேலைகளை பார்த்துருந்தார். he been a fantastic railway minister, fantastic railway minister. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி லெகசி கொண்டுட்டு வந்து, அதெல்லாம் கொண்டுட்டு வந்த நபர்களில் லாலு பிரசாத் யாதவுடைய குடும்பம் ஒன்று. இப்போ அவங்களுடைய குடும்பத்திலேயே பிரச்சனை இருந்தால் கூட அதுவும் டைல்யூட் ஆயிடுச்சு பிட்வீன் தேஜஸ்வி யாதவ் அண்ட் அவருடைய தம்பிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவருடைய ரெண்டாவது திருமணம் பண்ணி அதெல்லாம் ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூ இருந்தால் கூட அந்த இஷ்யூவை வெளியே கொண்டுட்டு வராமல் அந்த விஷயத்தை அப்படியே அடக்கி ஒட்டுமொத்தமாக அந்த எலெக்ஷன் மையத்தை வந்து தேஜஸ்வி யாதவ் மீது கொண்டுட்டு வந்தது, ரைட்? இன்னொரு விஷயம், தேஜஸ்வி யாதவ் இப்போ நடுவில் தனியாக போய் ஒரு ராலியெல்லாம் நடத்திட்டு வந்திருக்காரு. அதில் கொஞ்சம் பேக் ஃபுட்டில் வந்திருக்கு. பிகாஸ் தேஜஸ்வி யாதவ் அண்ட் ராகுல் காந்தியோட கூட்டணியை தான் அவங்க விரும்புகிறாங்க மக்கள். தனிப்படையாக தேஜஸ்வி யாதவ் போய் சாதிக்க முடியுமானா இன்னைக்கு தேதியில் கிடையாது, ரைட்? இன்னைக்கு டேட்டில் தனிப்படையாக தேஜஸ்வி யாதவால் சாதிக்க முடியாது. பட் அங்கே முகம் வந்து ராகுலுடைய முகத்தை வந்து முன்னிலைப்படுத்த விரும்புகிறாரு தேஜஸ்வி. ஆமாம், இல்லை, ரெண்டு பேருமே இதே தானே இணைந்த கைகளை போல. ஆமாம், இதே தான் உத்தரப்பிரதேசில் நடந்தது. அகிலேஷ் யாதவ் அண்ட் ராகுல் காந்தி. அகிலேஷ் யாதவ் வாஸ் த ஃபேஸ், ராகுல் காந்தி வாஸ் வித் அகிலேஷ் யாதவ். அண்ட் எலெக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்ததுன்னு. அதே ஸ்ட்ராட்டஜி தான் பீகார்லேயும் நடத்த பார்த்தது. இவர் வந்து நடுவில் போய் நான் ஒரு ரேலியை நடத்திட்டு வரலாம், தன்னுடைய வெயிட்டை காட்டலாம்னு பார்க்க போகும்போது தான் கொஞ்சம் பேக் ஃபுட்டில் வந்தது. பட் தட் கேன் பி சேஞ்ச்ட். Another rally, another few meetings of Rahul Gandhi will sort the things out. ஸோ தனிப்பட்ட முறையில் நான் போய் நிற்பேன், நான் சாதிச்சிருவேன்னு போய் யார் நின்றாலுமே இன்றைக்கி தேதியில் பீகாரில் நிற்க முடியாது. பிஜேபியாலும் பண்ண முடியாது, காங்கிரஸாலையும் பண்ண முடியாது, ஆர்ஜேடியால் பண்ண முடியாது. ஜேடியூ இஸ் கம்ப்ளீட்லி கான். ஜேடியூவே மறந்துடுவேன். ஒரு பேலன்ஸ்டான கூட்டணி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி அங்கே பண்ண முடியும். பிஜேபி is in a back foot for sure. They can create some, கருத்து கணிப்பில் பிஜேபி தான் அதிக சீட்டு பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு அதை சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு எல்லாம் இப்போ அதை நம்புறதே இல்லை. ஏன்னா எப்படி கோதி மீடியா இருக்கோ அதே மாதிரி தான் கருத்து கணிப்புகளுமே. கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. ஸோ தட் அண்ட் ஆல் யூ ஷுட் நாட். அதையும் நம்ம கிரவுண்ட் அதுதான் சொல்கிறேன். கருத்து கணிப்பே தவறாக இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை எடுத்துப்பீங்க? ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஐ நெவர் go through these data because data are wrong. Data is manipulated data வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? You cannot do anything. அப்புறம் முடிவுகள் வந்து மாறுபட்ட நிலையில் இருக்கும் அப்படி சொல்கிறீங்க. எஸ். அப்படி இப்போ கடந்த எலெக்ஷனில் ஒவைசி வந்து அங்கே ஒரு விதமான பேசும் போல இருந்தார். ஆனால் இப்போ வந்து மறுபடியும் போயிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் தான் இப்போ வந்து பேசும் போல இருக்காரு. ஒவைசி வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்காரு. பிகாஸ் பிரசாந்த் கிஷோர் சென்சேஷனான விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு, அவ்வளோதான். ஹீஸ் ஜஸ்ட் டாக்கிங் பாயிண்ட். அவர் பேசுறதுனால அவருக்கு ஓட்டு போயிடும்னா போகாது.
ஆனால் இவரை விட அவர் கொஞ்சம் வந்து எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் முன்னிலையில் இருக்கிறாரு. சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அங்கே உள்ள சீமான் போல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் கை. சீமான் வந்து நல்ல பேச்சாளர். நிறைய ஒரு மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். என்ன செஞ்சார் விஜயகாந்த்? he came to one position. என்ன ஆனது? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பேசும். ஆமாம், நிகழ்ச்சி நிறைய பேர் இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்ததுக்கு இது எங்கே தேங்க்யூ.